அடுத்த கேள்வி பின்வரும் தராசில் உள்ள ABCD என்னும் 5 பந்துகளின் திணிவுகள் அதே ஒழுங்கில் இருக்க வேண்டிய இல்லை 20 100 100 100 120 கிராமா எந்த பந்தின் திணிவு 20 கேட்டுக்கிறது. இப்போ அதை மட்டும் ரெண்டாவது படத்தை பார்ப்போம். இதுல வந்து தராசுகள் சமம் இருக்கு. ஆகவே ரெண்டு பக்கம் நிறைகள் சமம். ஆகவே A+B வந்து B+C+Eக்கு சமம். இப்படி இருக்கிற மாதிரி எந்த திணிவை போட்டா இந்த சமன்பாடு வரும் என்று பார்த்துட்டேன். 100 120 இடது பக்கம் போடுவோம். கூடிய ரெண்டு நிறைய போடுவேன். மற்றது வந்து 100 100 20 மெட்ட பக்கம் போட்டால் இது சமனாக வரும். இடது பக்கம் வலது பக்கம் 220 கிராம் நிறை வருது. இப்போ என்ன செய்யறா டி என்ற பந்தை அகற்றுறோம். அகற்றிட்டு சியை தூக்கி ஏயோட போடுறோம். உதாரணத்துக்கு டியை வந்து 120 வச்சா டி வந்து 120 வச்சோம்னா இதை அகற்றுவோம். அகற்றினா இப்போ 100 இருக்குது. இதோட சியை சேர்த்தா என்ன நடக்கும்? சின்ற நிறைய 100 வைப்போம். 100 100 200 வரும். 200 வரப்போகுது. தான் A+Cனுடைய நிறை. அங்கால B+Eனுடைய நிறை வந்து 100 சக 20 இருக்கு. 120 120 120 200 பெருது 120. ஆகவே A+Eனுடைய நிறை என்ன செய்யும்டா கீழே வந்து நல்லா கூடியது கீழே வந்துடும். ஸோ இங்கே வந்து E+B தான் கீழே வருது. இதுதான் கீழே இருக்குது. இது வந்து கூட இருக்கு மேலே போகுது. A+C மேலே போகுதுன்றா அதுண்ட நிறம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். B+Bயை விட குறைவாக இருக்கும். ஆகவே இது ஒரு பிழையான இது சாத்தியம். ஆகவே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 100 120 எடுப்போம். D அகற்றுறேன்னா 100 வச்சுக்கொண்டு 20 சிக்கு 20 போடுவோம். 120 வரும். அங்கால B+E வந்து 200 இருக்கும். 200 இருக்கும் B+E. A+E 120. A+C வந்து இப்போ சிறிதாக இருக்கும். A+E சிறிதண்டா அது மேலே போயிடும். ஆகவே படத்தின்படி சரி. ஆகவே சியினுடைய துணிவு தான் 20 கிராம். விடை வந்து சி. அடுத்த கேள்வி சரத் அப்துல் மீனா கமலா மற்றும் சுசன் வேறு எண்ணிக்கையான மாவுகளை வைத்திருக்கிறார். 5 பேர்கிட்டையும் இருக்கிற மாவுகளின் எண்ணிக்கை சமநிலை. ஒரு ஆள்கிட்ட 2 இருந்தால் மற்ற ஆள்கிட்ட 3 அந்த மாதிரி. மொத்த எண்ணிக்கையான மாவுகள் 125 வந்திருக்கு. 5 பேர் இருக்கணும். அதிக மாவுகளை கொண்டவர் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச மாவுகள். ஒரு ஆள் வந்து சரத் 1 வச்சிருக்கார், அப்துல் 2 வச்சிருக்கார், மீனா 3 வச்சிருக்கா, கமலா 4 வச்சிருக்கான்னு வச்சா மொத்த கூட்டுத்தொகை வந்து 4 3 7 10 மாவுகள் இந்த 4 பேர்கிட்டையும் சேர்த்திருக்கு. மொத்தம் 125. ஆக 5வது ஆள் வச்சிருக்க வேண்டிய மாவுகள் 125ல் 10 போன 115. ஆக விடை வந்து அதிகபட்ச மாவுகள் 115. விடை 115. அடுத்த கேள்வி ஒரு மூவிலக்க எண்ணின் நடு இலக்கமானது மற்ற இரு இலக்கங்களின் இடைப்பெருமானங்களின் சராசரி. 3 இலக்க எண் எடுப்போம். நடு இலக்கம் ABC என்று எடுக்கிறேன்னா ABC. நடுநிலக்கம் B. நடு இலக்கம் B. நடு இலக்கமானது மற்ற இரு இலக்கங்களினுடைய இடைப்பெருமானம். B சமன் A சக சியை 2ஆல பிரிச்சா இடை என்பது 2ஐயும் கூட்டி சராசரி 2ஆல பிரிக்கும். ஆகவே இதிலிருந்து என்ன வரும் என்று பார்த்தோம்னா A+C 2B என்று வரப்போகுது. A+C சமன் 2B. அது இப்படி இருந்தால் சமநிலைப்படுத்தப்பட்ட எண்ணா. எத்தனை சமநிலைப்படுத்திய எண்கள் உண்டுன்றதான் கேள்வி. 3 இலக்க எண்கள். இப்போ பார்த்தோம்னா A+C சமன் 2B என்றதால 2 மடங்கு என்று வர்றதெல்லாம் 8 எண்கள் ஈவன் நம்பர்ஸ். ஆகவே ஏயும் சியையும் கூட்ட 2 எண் வருது. அப்படி என்ற ஏயும் சியும் என்னவா இருக்கணும்னு பார்த்தோம்னா ஒன்றில் ஏயும் சியும் 2மே ஒட்டியா இருக்கணும். ஒட்டிய எண்கள் 2 கூட்டினா தான் 2 எண் வரும். விட 2 எண் வரும். அல்லாட்டு 2மே 2 எண்ணா இருக்கும். ஒன்று ஒட்டியா ஒன்று 2 இருந்தா விட வந்து ஒட்டியா தான் வரும். ஆகவே அப்படி இருக்கு. 2மே ஒட்டியா இருக்கணும் அல்லது 2மே 2 இருக்கணும். ஒட்டியா இருக்கணும் என்று பார்த்தோம்னா
ஒற்றையா இருக்கிறதுக்கு ஒற்றை எண்கள் என்னென்ன சாத்தியக்கூறு பார்த்தோம்னா 1 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம், 9 வரலாம். ஏக்கு வந்து 5 சாத்தியக்கூறு இருக்கு. அவை வந்து 5 சாத்தியக்கூறு இருக்கு. பிக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான். சியும் அதே மாதிரி தான். ஒற்றை எண் 5 சாத்தியக்கூறு இருக்கு. சிக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு. ஏயும் சியும் என்ன வருமானம் எடுக்கோ அது இந்த 2 மடங்கு தான். பியா இருக்கலாம். ஆகவே அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு. மொத்தம் 25 சாத்தியக்கூறு இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒற்றை, ரெண்டுமே ஒற்றையாயிரும். ரெண்டுமே இரட்டை எண்ணா இருந்தா இரட்டை எண்களுக்கு இரட்டை எண்களை பார்த்தோம்னா 2 ஒரு இரட்டை எண், 4 இரட்டை எண், 6 இரட்டை எண், 8 இரட்டை எண், 0 பூஜ்ஜியம் ஒரு இரட்டை. ஆகவே 5 இலக்கம் இரட்டை எண்ணுக்கு சாத்தியம். இதுல முதலாவது இலக்கம் ஏ வந்து பூஜ்ஜியத்தோடு தொடங்கலாது. ஆகவே முதலாவது இலக்கம் ஏதாவது 4 இலக்கத்தோட தொடங்கும். 2 இருக்கலாம், இல்லை 4 அல்லது 6 8. சைபரோடு தொடங்கினா அது 2 இலக்க எண் ஆகிடும். ஆகவே முதலாவது இரட்டை எண்ணா இருக்கிற மாதிரி 4 சாத்தியம் தான். கடைசி 5 சாத்தியம். கடைசியா சைபர் வரலாம். 5 சாத்தியம் இரட்டை எண். 0 2 4 6 8. முதல்ல இருக்கிற மாதிரி பிக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான். ஆகவே 5 தர 4 20. ஆகவே மொத்தம் 25 சக 20 சாத்தியக்கூறு இருக்கு. மொத்தம் 45. 20 சக 25 45. விடை வந்து 45. எத்தனை சமநிலைப்படுத்திய எண்கள் உண்டுனா 45. இதில் இருக்கிற விடை வந்து பிழையா பிரிண்ட் ஆயிட்டது. விடை வந்து 45. அது டிரான்ஸ்லேஷன்ல பிழை ஆயிட்டதுல விடை வந்து 45. அடுத்த கேள்வி, பின்வரும் செவ்வகங்கள் இடைவெட்டும் போது அவற்றுக்குள்ளே உள்ள பரப்பளவை பிரிவுகளாக பிரிக்கலாம். இது ஒரு பிரிவு, இது 2வது பிரிவு, இது 3வது பிரிவு. இடைவெட்டும் இரு செவ்வகங்கள் மூலம் செவ்வகங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய அதிகபட்ச பிரதேசங்கள்லாம் கேள்வி. இப்ப 2 செவ்வகத்தை கீறுவோம். இப்படி ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம். இப்படி கீறினோம்னா இது வந்து 1 2 3 4 5 5ஆ பிரிக்குது. விடையில 5 இல்லை. அதிகபட்ச பிரதேசங்கள் எத்தனை தான் கேள்வி. இப்போ 5ஐ விட கூடுதலான பிரதேசமா பிரிக்கிற மாதிரி கீறலாம். பார்ப்போம். இப்போ இதுவும் ஒரு செவ்வகம். ஒரு செவ்வகத்தை பிடிக்கிறேன். 2 செவ்வகம் தான் இதில் 3ஆ பிரிக்குது. பிடிக்கிறதுனா இன்னொரு செவ்வகங்கிறோம். பிடிக்குது. பிடிக்கிறதுனா என்ன நடக்கும்? 1 இதுக்கு ஒரு சின்னம் இருக்கு, 2 இங்கே ஒரு சின்னம் இருக்கு, 3 4 5 6 7 8 9. 9 பிரதேசம் பிரிக்குது. விடையில இருக்க அதிகூடிய இலக்கம் 9. ஆகவே விடை 9.